Hi friends, welcome to NNE LM. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மூணு பொருளை யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல நான் 1 டம்ளர் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மைதா 2 டம்ளர் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறேன். ரவையும் மைதாவும் நம்ம எந்த ரேஷியோவில் சேர்க்கணும்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஜீனி எடுத்திருக்கேன். ரவை எவ்வளோ அளவு சேர்க்குறோமோ அவ்வளோ அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கோம், அதனால் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ரவை, மைதா, ஜீனி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். தண்ணி முதலே நிறையா சேர்க்க வேணாம், கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இது போல் கரைச்சாச்சு. இப்போ அது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ரவை ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவில் இப்படி எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு உடனே கரண்டி போட்டு கிண்டிகிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இந்த மாதிரி மேலே எலும்பி வரும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மேலே எழுப்பி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம மற்றதையும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. நான் உள்ளே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.